குந்தி தேவியும் பாண்டவர்களும் அரக்கு மாளிகையிலே தீக்கு இரையாகி மடிந்து போய்விட்டார்கள் என்கின்ற செய்தி துவாரகையை வந்து அடைந்தது. ஸ்ரீகிருஷ்ணரும் அதை பற்றி கேள்விப்பட்டார். அது அப்படி இருக்க முடியாது என்பதும் உண்மை என்ன என்பதும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தெரியும். இருந்தபோதிலும் ஒன்றுமே அறியாதவர் போல துக்கம் விசாரிப்பதற்காக, திருதராஷ்டிரரை பார்த்து துக்கம் விசாரிப்பதற்காக பலராமருடன் ஹஸ்தினாபுரத்துக்கு சென்றார். அங்கே ஹஸ்தினாபுரத்திலே பீஷ்மர், திருதராஷ்டிரர், துரோணர், காந்தாரி, விதுரர் முதலியவர்களை பார்த்து அவர்களோடு சேர்ந்து தானும் துக்கப்பட்டு அழுதார் ஸ்ரீகிருஷ்ணர். பலராமரும் வருத்தப்பட்டு அழுதார். இங்கே துவாரகையிலே அக்ரூரரும் கிருதவர்மரும் சததன்வா என்பவரை தூண்டிவிட்டு கொண்டிருந்தார்கள். சத்யபாமையின் தகப்பனாரான சத்ராஜித் செய்த காரியத்தை பாருங்கள். அவருடைய பெண்ணை உங்களுக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதாக ஏற்கனவே வாக்களித்திருந்தார். ஆனால் அதை மீறி உங்களையும் நம்ம எல்லோரையுமே அவமதித்து விரோதித்து கொண்டு சத்யபாமாவை கிருஷ்ணருக்கு கன்னியாதானமாக கொடுத்து விட்டார். எனவே அந்த சத்ராஜித்திடம் இருக்கின்ற அந்த ரத்னத்தை, செமந்தக்க மணியை நாம் ஏன் பிடுங்கிக் கொள்ளக்கூடாது என்று தூண்டிவிட்டு கொண்டிருந்தார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட சததன்வாவும் புத்தி மயங்கி போய் அவர்கள் கூறியதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டான். சத்ராஜித், அதாவது சத்யபாமாவின் தகப்பனார், தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவரை கொன்று போட்டான். அப்படி சத்ராஜித்தை அநியாயமாக கொன்றுவிட்டு அந்த செமந்தக மணியையும் சத்ராஜித்திடமிருந்து எடுத்துக்கொண்டு விட்டான். இதனால் சத்யபாமா மிகுந்த துக்கத்தை அடைந்தார். அப்பொழுது ஏற்கனவே கூறியபடி ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் ஹஸ்தினாபுரத்திலே இருந்தார்கள். அதனால் துக்கம் தாழாமல் சத்யபாமையும் ஹஸ்தினாபுரம் சென்றார். தன்னுடைய தந்தை இறந்தார், அதாவது கொல்லப்பட்டார் என்பதையும் அது எவ்வாறு நேர்ந்தது என்பதையும் பர்த்தாவாகிய ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தெரிவித்தார். அதன் பிறகு எல்லோரும் துவாரகா நகரத்துக்கு திரும்பி வந்தார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை கொன்று விடுவார் என்று பயந்து போய் சததன்வா ஓட்டமெடுத்தான். நேரே கிருதவர்மரிடம் சென்று தனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆனால் யாரால் கிருஷ்ணரிடம் சண்டையிட முடியும்? எனவே கிருதவர்மா மறுத்துவிட்டார். எனவே சததன்வா கிருதவர்மனை தன்னுடன் சேர்த்து கொள்ள முடியாதவனாக ஆகிவிட்டான். அந்த முயற்சியிலே தோற்றுவிட்டு அவன் அங்கிருந்து அக்ரூரிடம் சென்றான். தனக்கு உதவி செய்யுமாறு அக்ரூரரை கேட்டுக்கொண்டான். ஆனால் அக்ரூரரும் மறுத்துவிட்டார். ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் அவர் சாட்சாத் பரந்தாமனின் அவதாரம் என்பதையும் ஸ்ரீகிருஷ்ணரின் வலிமையை பற்றியும் அவர் எடுத்து கூறினார். அப்படிப்பட்டவரை என்னால் எதிர்க்க முடியாது என்றும் கூறி மறுத்துவிட்டார். அக்ரூரரும் சரி, கிருதவர்மரும் சரி, சத்ராஜித்தை கொன்றுவிட்டு ரத்னத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், செமந்தக்கமணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்பினார்களே தவிர, அதனால் விஷயம் பெரிதாகி போய் ஸ்ரீ கிருஷ்ணரே சததன்வாவுடன் சண்டைக்கு வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதனால்தான் சண்டையிட வேண்டும் என்கின்ற சமயத்திலே சததன்வாவை கிருஷ்ணரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற சமயம் வந்தபொழுது அவர்கள் பின்வாங்கிவிட்டார்கள். ஏனென்றால் கிருஷ்ணரை எதிர்க்க யாராலும் முடியாது. இப்படி தன்னுடைய முயற்சியிலே தோற்றுப்போன சததன்வா தன் கையிலே இருந்த அந்த ரத்தினத்தை அக்ரூரரிடமே கொடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டே ஓடிப்போனான். ஆனால் பலராமரும் கிருஷ்ணரும் அவனை துரத்தி கொண்டு சென்றார்கள். தன்னுடைய மாமனாரை கொன்றவனாகிய அந்த சததன்வாவை ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய சக்கராயுதத்தினாலே வெட்டி கொன்றார். அப்படி அவனை கொன்றுவிட்டு அந்த செமந்தகமணி அவனிடம் இருக்கின்றதா என்று அவனுடைய உடைகளை எல்லாம் பரிசோதித்து பார்த்து அந்த ரத்னம் அங்கே இல்லை என்பதை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அந்த ரத்னத்தை அந்த சததன்வா அக்ரூரிடம் ஏற்கனவே கொடுத்து விட்டிருந்தான். எனவே அவனது உடலிலே இப்பொழுது அந்த ரத்னம் கிருஷ்ணருக்கு கிடைக்கவில்லை. அதனால் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமரிடம் அனாவசியமாக இவனை கொன்றுவிட்டோம், இவனிடம் அந்த ரத்னம் இல்லை என்பதை எடுத்து கூறினார். அந்த செமந்தக்க மணி சததன்வாவிடம் இல்லை என்பதால் அந்த மணியை சததன்வா வேறு யாரிடமோ துவாரகா நகரத்திலே வேறு யாரிடமோ கொடுத்திருக்க வேண்டும் என்று யூகித்து புரிந்து கொண்டார்கள். அதன்படியே ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகா நகரத்தை வந்து அடைந்தார். அங்கே சத்யபாமாவிடம் சததன்வாவை கொன்றுவிட்டேன், ஆனாலும் அவரிடம் அந்த ரத்தினம் கிடைக்கவில்லை என்பதை கூறினார். இப்பொழுது அந்த செமந்தகமணி அக்ரூரரிடம் இருந்தது. மேலும் அக்ரூரரும் கிருத்தவர்மாவும் தான் அந்த சததன்வாவை சத்ராஜித்தை கொல்லும்படி தூண்டினவர்கள். எனவே அவர்கள் இருவருமே பயந்து போய்விட்டார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் எப்பொழுது வேண்டுமானாலும் தங்களை கொன்று விடுவார் என்று அவர்கள் பயந்தார்கள்.
அதனால் அந்த நகரத்தை விட்டு அவர்கள் வெளியேறி சென்று விட்டார்கள். இப்படி துவாரகையை விட்டு அக்ரூரர் வெளியே சென்று விட்டதால், அவருடன் அந்த ரத்தினமும் சென்று விட்டதால், துவாரகா நகரம் தனது மங்களத்தை இழந்தது. மக்களுக்கு பலவிதமான வியாதிகள் ஏற்பட ஆரம்பித்தன. பலவிதமான துக்கங்களும் மன வருத்தங்களும் கூட ஏற்பட்டன. அவ்வப்போது இடி விழுந்தது. அவ்வப்போது ஆங்காங்கே பூகம்பம் ஏற்பட்டது. இதையெல்லாம் பார்த்த சிலர், அக்ரூரர் ஒரு சிறந்த மனிதர், அவர் ஊரை விட்டு சென்று விட்டதனால்தான் இந்த ஊருக்கு இப்பொழுது இந்த விதமான உட்பாதங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் கிருஷ்ணருக்கு உண்மை தெரியும். இது அக்ரூரரின் பிரிவினால் ஏற்பட்டது அல்ல, அந்த செமந்தகமணி துவாரகா நகரை விட்டு வெளியே சென்று விட்டதால் ஏற்பட்டது என்பதை அவர் அறிந்தார். எனவே சில தூதர்களை அனுப்பி அக்ரூரரை திரும்பவும் துவாரகைக்கு வரவழைத்தார். அக்ரூரரே, சததன்வா அந்த ரத்தனத்தை உங்களிடம் கொடுத்திருக்கின்றார் என்பது எனக்கு தெரியும். சத்ராஜித்தின் பெண்ணாகிய சத்யமாமாவும் அவளுடைய குழந்தைகளும் அந்த ரத்தனத்தை முறைப்படி அடைய வேண்டியவர்கள். ஆனால் நீங்களோ, அதாவது அக்ரூரரோ, நல்லபடியாக பல விரதங்களை அனுஷ்டித்திருக்கின்றீர்கள். ஒரு சிறந்த மனிதராக இருக்கின்றீர்கள். அதனால் ரத்தினம் உங்களிடமே இருக்கட்டும், பிரச்சனை அது இல்லை. ஆனால் அந்த ரத்தினத்தை சபையிலே எல்லோரிடமும் காட்டுங்கள். அது உங்களிடம்தான் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியட்டும். ஏனென்றால் நான் தான் சததன்வாவை கொன்ற பிறகு அவரிடமிருந்து இந்த ரத்தினத்தை எடுத்துக்கொண்டு ஒளித்து வைத்து கொண்டிருக்கின்றேன் என்று சிலர் நினைக்கின்றார்கள். அப்படியே ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டும் இருக்கின்றார்கள். என் மேலான அந்த அபவாதம் இனிமேலாவது நீங்கட்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் அக்ரூரருக்கு எடுத்து கூறினார். பகவான் கூறியபடியே அக்ரூரரும் தன்னுடைய உடையிலே மறைத்து வைத்திருந்த அந்த ரத்தினத்தை எடுத்து வெளியிலே எடுத்து எல்லோருக்கும் காண்பித்தார். அதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது பலருக்கு ஏற்பட்டிருந்த சந்தேகம் நீங்கியது. அக்ரூரர் அந்த ரத்தினத்தை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கொடுக்க, அதை பெற்றுக்கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் சபையிலே இருந்த அனைவருக்கும் அந்த ரத்தினத்தை காட்டினார். பிறகு அக்ரூரிடமே திருப்பி கொடுத்தும் விட்டார். இந்த சரிதம் ஜனங்களின் பாபங்களை போக்கக்கூடியது என்று ஸ்லாகித்து கூறுகின்றது பாகவத புராணம். இந்த கதையை யார் படிக்கின்றாரோ, யார் பிறர் சொல்ல கேட்கின்றாரோ, இதிலே கூறப்பட்டிருக்கின்ற சம்பவங்களையும் மற்ற விஷயங்களையும் பற்றி யார் தியானிக்கின்றாரோ, அவர் ஒருபொழுதும் அபகீர்த்தியை, இகழ்ச்சியை அடையமாட்டார். பாபங்கள் நீங்கும், க்ஷேமத்தை அடைவார் என்றும் எடுத்து கூறப்பட்டு இருக்கின்றது. பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.